சமரன் சென்ற பிறகு நித்யநந்தினி மீண்டும் ஏலக்கூடத்தின் கண்காணிப்பு அறையில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். அந்த அறையில் அவளுடன் சிரஞ்சீவ குருவும் வல்லவனும் இருந்தனர். அனைவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தனர். அந்த அறையின் அமைதியை கலைத்த நித்யநந்தினி, சிரஞ்சீவ குருவே, இந்த முகமூடிக்காரன் யாராக இருந்தாலும் அவன் நல்ல மருத்துவராய் இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். நித்யநந்தினியின் கேள்விக்கு தாமதிக்காமல் சிரஞ்சீவ குரு, ஆமா, அந்த முகமூடி மனிதன் உண்மையாவே ஒரு நல்ல மருத்துவன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவர் என்னை விடவே சிறந்த மருத்துவர்னு தான் நான் சொல்லுவேன் என்று பதிலளித்தார். அவர் சொன்னதிலும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்தது. அவர்களை பொறுத்தவரை சமரன் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் தான். ஏனென்றால் வருணமித்திரர் தயாரித்திருக்கும் அமிர்ததாரா பானம் அங்கிருக்கும் யாராலும் உருவாக்க முடியாத ஒன்று. சிரஞ்சீவ குருவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நித்யநந்தினி அவரை பார்த்து, எதை வச்சு இப்படி சொல்றீங்க என்று கேட்டாள். ஏன்னா அவன் செஞ்சு கொண்டு வந்த அமிர்ததாரா பானத்தை நானே விரும்பினா கூட என்னால செய்ய முடியாது என்று பதிலளித்தார் சிரஞ்சீவ குரு. அப்போது நித்யநந்தினியின் முகத்தில் ஒரு மர்மச் சிரிப்பு தோன்றியது. அந்த அமிர்ததாராவை உருவாக்குறதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சா உங்களால அதை உருவாக்க முடியும் தானே என்று சிரஞ்சீவ குருவை பார்த்து கேட்டாள் நித்யநந்தினி. நித்யநந்தினியிடம் இருந்து இந்த விஷயத்தை கேட்டு திடுக்கிட்ட சிரஞ்சீவ குரு,